எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார். அவர் நமக்கு தீமையை நன்மையாய் மாற்றுவாரை தவிர நமக்கு தீங்கு செய்கிற தேவன் அவர் அல்ல. அவர் நமக்கு தீங்கு செய்ய வேண்டும் நினைத்தால் அவருடைய பிள்ளை குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அவர் அனுப்பியிருக்க மாட்டார். நம்மை நேசிக்கிற தகப்பன், நம்மை உயர்த்துகிற தகப்பன், நம்மை விசாரிக்கிற தகப்பன், நம்முடைய பிதா, நம்முடைய நன்மையை மாத்திரம் சிந்திக்கிற தேவன். அவர் நமக்கு வேண்டியவற்றை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலமாக. இன்றைக்கும் கூட நம்மோடு கூட இந்த ஒரு வார்த்தையை ஏசாயா 61 அதிகாரம் 7 நாம் படிக்கும் பொழுது பிதாவினுடைய நம்முடைய தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். Hallelujah. Can we take Bible and turn to Isaiah chapter 61 verse 7? ஏசாயா 61 அதிகாரம் 7 எடுத்துக்கொள்வோம். ராதா காராபா ஷியாரா ரூஹாஸ்கே பேலே ஹாந்தோலோஷ் லேப்ரதாசியாரா ஹாந்தோரோ கபாரியாடாஷ் லேரடோஷே லேரடோஷ் காரோடோஸ் மேலுட்டோ செஃபேட்டேலேஷே. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. படிக்கலாமா சேர்ந்து? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாக பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். லேசேகே லீரஹாமோஷ் கனாதி லியாராஷ். ஹalleluya. இரட்டிப்பான சுதந்திரம். ஹalleluya. Thank you Jesus. தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விஷயம் வரவேற்கிறேன். Good morning to everyone. இந்த நாளிலும் ஏசாயா 61 அதிகாரம் 7 நாம் படிக்கும் பொழுது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆஸ்வதிக்கிறதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். வெட்கம் என்று சொல்வது வெளியே சொல்ல முடியாத காரியம். வெட்கம் என்று சொல்வது நம்மாலே வெளியே அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. இந்த வெட்கத்தை தேவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். வெட்கத்தை கொண்டு வருவது சத்துரு. இந்த வெட்கத்தை எப்படி நம் வாழ்க்கையில கொண்டு வரான்னு தெரியுமா? சில பாவங்கள் மூலமாக, சில அக்கிரமங்கள் மூலமாக, தேவனுடைய கட்டளைக்கு மீறி நடப்பதன் மூலமாக இந்த வெட்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இந்த வெட்கம் நம்முடைய வாழ்க்கையிலே அது நன்மையை கொடுக்காது, அது அவமானத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அவமானத்தை மாத்திரமல்ல, அந்த வெட்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆசீர்வாதத்தை அது உரிந்து கொள்கிறது. The blessings in our lives are getting drowned, or it is being fully removed from our life. நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒன்று அது காணாமல் போகிறது அல்லது படிப்படியாக ஆசீர்வாதம் இருந்த தடயமே இல்லாமல் போகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு குறிக்கோளை வைத்து இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்காக வாழ்வேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வேதத்திலே யோபு என்கிறதான பக்தனை குறித்து பார்க்கிறோம். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைப்படாது. யோபுவின் வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வாதமும் ஒரே நாளிலே காணாமல் போனது, அழிக்கப்பட்டு போனது, திருடப்பட்டு போனது. பிள்ளைகள் இறந்து போனார்கள், சரீரம் கெட்டு போனது. மனைவி யோபுவை ஏளனமாய் பேசுகிறார்கள், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி. This morning our Lord is reminding us, I will give you double fold blessings. Whatever the enemy has stolen from you, whatever blessings has lost in your life due to these sins, இந்த பாவத்தின் நிமித்தமாக, இந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து போனையோ அது எல்லாவற்றும் இரட்டிப்பாய் நமக்கு தர முடியும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு உரைக்கிறார். இந்த வசனம் அதான் சொல்கிறது. இந்த வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனை பலன் வரும்.
இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ரபா ஷியாகா தூ ரபா சே லே ரஹான் கோ ரேஹன் த லீப்ரஹாசே. வெட்கம் மாத்திரமல்ல, இலச்சையும் சேர்ந்து வருகிறது. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தினையும் பலவரன் சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு அடுத்த வசனம், அடுத்த லைன், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். வெட்கமே நம்மளால தாங்க முடியாது, ஆனா இலச்சையும் சேர்ந்து வருகிறது. தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனீங்க? ஒருவேளை பொருளை இழந்து போகாமல் இருக்கலாம், அல்லது சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை நீங்க வைத்திருந்த பிசினஸ், நீங்க வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாம் உங்க கைவிட்டு பிரிந்து போயிருக்கும். யோபு செல்வ சீமானாய் வாழ்ந்தவன். யோபுவை சோதிக்கும்படி சத்துரு அதிகாரம் கேட்டுக்கொண்டான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சோதிப்பதற்கு கர்த்தர் விடமாட்டார். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர், தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில கொடுத்து எல்லா அதிகாரத்தையும் எடுத்து மனிதனிடத்திலே கொடுத்து விட்டார். இந்த வெட்கம் எல்லா மனிதனுக்கும் இது நடக்கும். எப்பொழுது தெரியுமா? கர்த்தரை விட்டு மீறி, கர்த்தருடைய வழியை விட்டு, மெய்ப்பனின் சத்தத்தை கேட்காமல் நாம் பிரிந்து போகிற போது, நமக்கு இஷ்டமான வழிகளை நடக்கிற போது, இந்த வெட்கமானது அது ரிவார்டா வருகிறது. It is a gift, it is a reward for the ways which we live. ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்கள் வெட்கத்தை அவர் இரட்டிப்பான நன்மை தரப்போகிறார். உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் வெட்கத்தை எடுத்து போடுவார். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்கள் வெட்கத்தை எடுத்து போடுவார். உங்களுடைய பொருளாதாரத்திலே வெட்கத்தை எடுத்து போடுவார். ஒரு காலத்துல கை நிறைய சம்பாதித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு யாரையாவது நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். யாராவது எனக்கு இந்த மாசத்திற்கு இந்த தேவை இருக்கிறது என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அது ஒரு வெட்கம் தானே? அது என்னால கேட்க முடியல, ஆனால் அதை கேட்டுதான் ஆகணும் என்று சொல்லி வெட்கத்தோடு நீங்க கடன் வாங்குறீங்க, வெட்கத்தோடு நீங்க யாரிடம் உதவி கேட்கிறீங்க. இன்னைக்கு அந்த வெட்கம் மாறும். எப்படி தெரியுமா? தேவனுடைய வழியிலே நாம், கர்த்தருடைய வழியிலே நாம் அவரை முறுமுறுக்காமல் உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, உண்மையாய் கர்த்தரை நாம் அவரோடு பேசிக்கொண்டு நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, நம்முடைய எல்லா வெட்கமும் கர்த்தர் அவர் மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக டு ரீப்ளேஸ் யுவர் ஷேம், டு ரீப்ளேஸ் வெட்கத்தை மாற்றுவதற்காக கர்த்தர் இரட்டிப்பான நன்மை தருகிறார். ரெண்டத்தனை நன்மை தருகிறார். ரெண்டத்தனை நன்மை என்று சொன்னால், யோபுவுக்கு 10 குழந்தைகள் இருந்தாங்க, மறுபடியும் 10 குழந்தைகள் கொடுக்கப்பட்டாங்க. அப்படி என்றால் 20 குழந்தைகள். 10 குழந்தைகள் பரலோகத்தில் இருக்காங்க, அடுத்த 10 குழந்தை கொடுத்தாரு. 10,000 ஒட்டகம் இருந்துச்சுன்னா 20,000 ஒட்டகமா மாறிடுச்சு. 5,000 ஆடுகள் இருந்துச்சுன்னா 10,000 ஆடுகளா மாறிடுச்சு. எவ்ரிதிங் காட் டபுள் ஃபோல்ட். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கட்டும். நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். How many of you believe that the Lord we serve is a living God? Can we say a big amen? நம்முடைய தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் உங்களுடைய கஷ்டங்களை பார்க்கிறார். அவர் கஷ்டத்தை பார்த்து அவர் திருப்பி கொண்டு போகிறவர் அல்ல. He will obey. He will bless us when you obey. நீங்க கீழ்ப்படியும் பொழுது தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைக்கு வரும். பிள்ளையா இருக்கும் பொழுதுதான் தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளை கிடைக்கும். ஒரு குமாரன் இருக்கிறான். அந்த குமாரனும் ஒரு வீட்டுல வளர்ந்து வரான். ஒரு வேலைக்காரனுடைய குமாரனும் இருக்கிறான். அந்த குமாரனும் அந்த வீட்டுல வளர்ந்து வரான். வேலைக்காரனுடைய பிள்ளையும் எஜமானுடைய பிள்ளையும் சின்ன வயதுல ஒன்றா விளையாடி கொண்டிருக்கிறாங்க. வேலைக்காரனுடைய பிள்ளையும் எஜமானுடைய பிள்ளையும் நல்லா விளையாடுறாங்க. ஒரு வயது வருகிறது, 2 பேருக்கும் வித்தியாசம் தெரிகிறது. எஜமானுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த எஜமானுடைய பிள்ளைக்கு போகிறது, ஆனா வேலைக்காரனுடைய பிள்ளைக்கு
எந்த சொத்துமே போல. ஏன் 2 பேரும் ஒன்னா தானே இருந்தாங்க, அப்ப 2 பேருக்கு தானே கொடுக்கணும்? அப்படி கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அவர் வைத்திருக்கிற நன்மை, இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகிற ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். கர்த்தரை விட்டு விலகி இருக்கிற, கர்த்தரை விட்டு பிரிந்து போகிற அவர்களுக்கு பிள்ளை எஜமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. இன்றைக்கு நீங்களும் நானும் முன்பு புறஜாதியா இருந்தோம். முன்பு தேவனை அறியாமல் கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்பி மறுபடியும் கர்த்தரிடத்தில் வருகிறோம். கர்த்தர் நம்மை வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ என்னை விட்டு தூரம் போயிட்டேன்னு சொல்லி வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு வெண் வஸ்திரம் தரித்து, உயர்ந்த வஸ்திரம் தரித்து, முத்திரை மோதிரத்தை கொடுத்து, பாதரட்சியை கொடுத்து, அவனுக்கு கன்று குட்டி அடித்து விருந்து வைக்கிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அப்படி என்று சொன்னால் அவருடைய நாமத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். பிள்ளைகளாய் மாறும் பொழுது நமக்கு தான் அந்த ஆசீர்வாதம். When we are his children, we receive the double-fold blessing. We inherit that blessing. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை மற்ற யாருக்கும் கொடுக்க மாட்டாரு, பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். ஒரு ஸ்திரீ கிரேக்க ஸ்திரீ கேட்கிறாங்க, ஆண்டவரே, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், என் மகளை சுகமாக்கும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டாதுன்னு சொல்றாரு. ஆண்டவரே, மேய்ச்சிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. பிள்ளைகளுக்கு தான் அப்பம், பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு தான் அப்பம். When you are his children, you will receive everything. இன்னைக்கு பிள்ளையா இருக்கிறோம், நாளைக்கு வேலைக்காரனை மாறிடக்கூடாது. வேலைக்காரனே தெரியுமா? சொல்றத செய்வான். வேலை எஜமான் சொன்னதா செய்வான், அதான் வேலைக்காரன். பிள்ளை அப்படி கிடையாது. பிள்ளைக்கு தெரியும், யோசித்த அப்பாக்கு இது பிடிக்கும், அப்பாக்கு இது பிடிக்காது, அப்பா இதை செய்ய சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி மகன் ஆட்டோமேட்டிக்கா செய்வான். அது போலதான் பிசாசானவன் அவனுடைய சீஷர்களை, அவனுக்கு உண்டானவர்களை அவன் அடிமைப்படுத்தி பாவத்திலே விளை வைத்து டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போய் அவர்களுக்குள்ள இருக்க எல்லாவற்றையும் எடுத்து உரிந்து கொள்கிறான். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன், அவர் நமக்கு இரக்கம் காண்பித்து நம்மை மறுபடியும் உளையான சேற்றில் எடுத்துக் கொள்கிறார். ஏன் தெரியுமா? டு ரீஸ்டோர் எவ்ரிதிங். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், இதை உங்களிடத்திலே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பதில் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இதுல எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு தெரியுமா? நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். Not only in this world, but after this world there is a greater joy. நித்திய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? eternal life. எல்லாமே ரெட்டிப்பா கொடுத்துட்டு இந்த பூமியில என்னெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் ரெட்டிப்பு ஆசீர்வாதம், என்னெல்லாம் பாடுபட்டீங்களோ எல்லாவற்றுக்கும் ரெட்டிப்பான நன்மை, உங்கள் பாகத்துல சந்தோஷப்படுவீங்க. இலச்சையெல்லாம் ரெட்டிப்பான நன்மை வந்துடும். அதோட கர்த்தர் முடிக்கல. ஆஃப்டர் திஸ் வேர்ல்ட் நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிறார். எட்டர்னல் சால்வேஷன், எட்டர்னல் ஜாய், நித்திய மகிழ்ச்சி உண்டாகிறது. இவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாராவது கேட்டாங்கன்னா இந்த வசனத்தை காண்பீங்க அவங்களுக்கு. அவர் என்னை அடிமைத்தனத்திலிருந்து மாத்திரம் மீட்கவில்லை, என்னை பிள்ளையாக மாற்றி நான் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் ரெட்டிப்பாய் கொடுக்கிறார். என்னுடைய இலச்சையை மாற்றுகிறார். எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்து என்னை நித்திய ராஜ்யத்திலும் என்னை அவர் சேர்த்துக் கொள்கிறார். இதை விட நான் வேற எங்க போய் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்?
மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? Without the Lord Jesus, you can live your life, but you cannot save your soul. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆத்மாவையும் ரட்சிக்கிறார். பூமியில் இருக்கும் பொழுதும் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை அவரோடு நித்தியத்திலே சேர்த்துக் கொள்கிறார். இந்த பூமியிலே வாழும் போதும் சந்தோஷத்தினால் நம் நிரப்புகிறார். இந்த பூமியை விட்டு அடுத்த உலகத்திற்கு, ஆவிக்குரிய உலகத்திற்கு, பரலோகத்திற்கு போகும் பொழுதும் நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிறார். டபுள் ஃபோல்ட் blessing, double fold blessing in this world and after the world. பூமியிலும் double fold blessing, heavenly double fold blessing. நாம் பிள்ளைகளா இருந்தால் மாத்திரம். The condition is simple. If you are his children, if you are his children, you will receive the blessing to the Lord Jesus. தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கார் என்பதை நான் ஆவியில உணர்கிறேன். You have lost many things in your life. அநேக காரியத்தை நீங்க இழந்து போயிட்டீங்க. முக்கியமாக உங்க சமாதானத்தை நீங்க முதல் தொலைச்சிங்க, உங்க சந்தோஷத்தை தொலைச்சிங்க, உங்க ஆஸ்திகளை தொலைச்சிங்க, உங்க வேலையை தொலைச்சிங்க, உங்களுடைய பிள்ளைகளை தொலைச்சிங்க. Whatever you have lost in this season, God is going to restore, because he is a God of restoration. யோபு இழந்து போன எல்லாவற்றையும் அவன் மறுபடியும் திருப்பிக் கொண்டான். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இந்த இடத்துல நிறைய மில்லினியர்ஸ் கர்த்தர் உருவாக்குவார். The Lord will raise millionaires. The Lord will raise people for his kingdom when we are his children. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியும் அதிலுள்ள காரியம் எல்லாம் கர்த்தருடையது. தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், சஃபயர், பிளாட்டினம், whatever you name it, onyx, என்னெல்லாம் நீங்க சொல்லுங்க, ruby, whatever you name it, all the precious stones, everything belongs to the Lord, because he is the creator. வெளிப்படுத்த விசேஷத்துல 12 கற்களை பற்றி எழுதியிருக்கிறது. எல்லாமே கர்த்தர் உருவாக்குனார். Some stones they cannot be valued. அது விலை மதிப்பில்லாதது. இவை எல்லாமே நமக்கு சொந்தம். Because God created the earth and gave it to the man. மனிதனிடத்திலே கர்த்தர் பூமியை கொடுத்துட்டார். நீ இந்த பூமியை ஆண்டுகொள், rule and have dominion over everything. எல்லாவற்றின் மேலும் என்ன பண்ணு, நீ ஆளுகை செய்து கொள். I have given you everything, you name it, and you have dominion over everything. But when Adam traded the authority, when Adam and Eve traded the authority and the dominion and the power to the enemy for a simple fruit, ஒரு சின்ன ஒரு பழத்திற்காக அவர்கள் எல்லாவற்றையும் சத்துருடைய கையில கொடுத்து விட்டாங்க. எல் பிரகாசேதே ரஹுதே கமாசியாலா ஹந்தோரோஷ் எரியுகெனேஸ் கெவிலு ரஹஸ்கெலேராஷ் ரஹசோட்டோபோஷேகேதே. இயேசு கிறிஸ்துவோ நமக்காக மனிதன் அந்த கொடுத்த எல்லா அத்தாரிட்டியையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார். He took the creator's life on the cross in this world. இயேசு கிறிஸ்துவுடைய உயிரை எடுப்பதற்கு அது காரணமாயிற்று. ஆனாலும் என் உயிரையே கொடுத்து என் பிள்ளைகளை நான் மீட்டெடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு அவன் இழந்து போன அதிகாரத்தையும் நித்திய மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் தன் ஜீவனை பாராமல் நம்முடைய ஜீவனை பார்த்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மகனை இதை செய்யாதே என்று சொல்லியிருப்பார். ஆனா ஆண்டவரே என்னால் செய்யாம இருக்க முடியல, I have to do this ன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், போய் செய்றோம். Adam and Eve, don't go and eat this fruit, but you can eat anything, but don't touch this fruit. But Adam and Eve, they went and ate it. அவங்க சாப்பிடுறதுக்கு முன்பாக
அவங்களுக்கு ஒரு தந்திரமான ஒரு இதை சாப்பிட்டா உனக்கு இப்படி இருக்கும். You will feel good, you will be relaxed. When you eat this food, you will be like God. உன் கண்கள் திறக்கப்படும். That is a lie, that's a deception, that is the cunning words from the enemy. Regulera nus cefeliash esprokela maruhanda lefradesh kalerash. சில நேரங்களிலே நாம் இதை செய்தால், இந்த பாவத்தை நாம் செய்தால் நல்லா இருக்கும், இந்த இடத்திற்கு போகலாம். Why I cannot do this? எல்லாரும் செய்றாங்களே, why I should not do this? இவனே சொல்றானே, என் ஃப்ரெண்டே கூப்பிடுறானே, ஏன் அதை செய்யக்கூடாது? அதை செய்யும் பொழுது we are losing the relationship with God. Not only we are disobeying God, but also we are losing the relationship. நாம் பாவத்தை செய்து கீழ்ப்படியாமல் மட்டும் போகல, அவரோடு இருக்கிற அந்த உறவை நாம் முறித்துக் கொள்கிறோம். We are going away from God. லேப்ரஹாந்தோ ஷியாந்த லேப்ரஹாசே. இந்த காலை நேரத்தில் கர்த்தரோடு கூட நீங்க இருப்பீங்க என்று சொன்னீங்கன்னா, கர்த்தரை நீங்கள் உண்மையாக உங்களுடைய தகப்பனாக, உங்களுடைய இரட்சகராக, உங்களுடைய மெய்ப்பனாக, உங்களுடைய நண்பராக, உங்களுடைய எஜமானனாக நீங்க ஏற்றுக்கொள்வீங்க என்று சொன்னீங்கன்னா, அவர் உங்களுக்கு நீங்க இழந்து போனதை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவர். லேகுபாஸ் கனேலிராஸ். உங்க வெட்கம் அது ரெண்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் இலச்சைக்கு பதிலாக உங்களை பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். எல் குரான் லேபேஷ் கலாரிஹாஸ் சேலேடே. அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நீங்க இருக்கிறீங்க பாத்தீங்கன்னா, தேசத்துல இரட்டிப்பான சுதந்திரம் இருக்கும். Some people here, you are traveled to different nation, different places. நீங்க இருக்கிற தேசத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். நீ வாளாகாம தலையாகுவாய், நீ கீழாக மேலாகுவாய் என்று சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள். Only God can make you great once again. Only God can take you to the highest places once again. தன்னுடைய மகன் அவன் எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு செலவழித்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு வெறும் கையாய் வருகிறான். தகப்பன் ஓடி போய் கட்டி பிடித்து அவன் சொல்கிறான், ஆண்டவர் அப்பா, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஒரு வேலைக்காரனா உங்க வீட்டை வச்சுக்கோங்க, என்னால முடியல, ஐ எம் வெரி ஹங்கிரி, என்னோட வெட்கத்தை என்னால பார்க்க முடியல. அப்பா சொன்னாரு, நீ மனம் திரும்பிட்ட பாத்தியா, நீ என்கிட்ட வந்துட்ட பாத்தியா, அதுவே எனக்கு போதும். You have realized that if you are with me as a servant, you will be good. நீ ரியலைஸ் பண்ணிட்ட, நீ போன வழி சரியில்லை என்று சொல்லி, வா, நான் உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறேன், நீ இழந்து போன அதிகாரத்தை கொடுக்கிறேன். Let me give you back the authority. When you command, the servants will come and serve you. When you ask for a food, the servant will bring you. அதுதான் authority. இவன் கேட்கிறான், என்ன வேலைக்காரனா வச்சுக்கோங்க. You may ask, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க. ஆண்டவர் சொல்வாரு, you are my son, you are my daughter. Don't you know the value? உனக்கு அந்த அதிகாரம் தெரியாதா? Command it, it will come to you. Speak forth, it will happen. You are a son, you are a daughter, saved and purchased by the precious blood of the Lord Jesus. You don't know the value. We don't know the value of a son and daughter of the Lord Almighty. தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு, அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளா இருப்பதற்கு வேண்டிய எந்த தகுதியும் இல்லை. ஆனாலும் அவர் நம்மை இரத்தத்தால் மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். ஆனாலும் இப்பையும் நமக்கு அந்த வேல்யூ தெரியல, அந்த மதிப்பு தெரியல. கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். The Lord is reminding us. The Lord is reminding us. உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருவேன். உன் இலச்சைக்கு பதிலாக உன்னுடைய பாகத்தில் நீ சந்தோஷப்படுவாய். ஹல்லேலூயா. அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நீங்க இருக்கிற தேசத்திலே கர்த்தர்
இரட்டிப்பாய் சுதந்திரமடைய செய்வார். நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். எட்டர்னல் ஹாப்பினஸ், எட்டர்னல் ஜாய் the Lord will give you. இதை விட நமக்கு என்ன வேணும்? இதை விட நமக்கு என்ன வேணும்? Can we surrender our lives to the Lord Jesus? நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? யோபு எல்லாவற்றையும் இழந்து போனது உண்மைதான். யோபு எடுத்தது எல்லாவற்றையும் சத்துரு பிடுங்கி போட்டது உண்மைதான். ஆனாலும் இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிற தேவன் அவர் நம்முடைய தேவன். Our God is a God of multiplication. He is not a God of subtraction. The enemy will subtract the blessings. The enemy will steal the blessings and will subtract. But our God is a God of multiplication. He will subtract our sorrows and our peacelessness, but He will add joy. He will add the blessings double fold time. Hallelujah. கர்த்தரினோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை எனக்கான வார்த்தை தான் பிரதர். Really, I was so down this morning, but the Lord has spoken to me. If anyone can say, please let me know in the comment section. இந்த வார்த்தை கர்த்தருக்காய் பேசினார். நான் சோர்ந்து போயிருந்தேன், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி என்னோட பேசியிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருப்பீங்க என்று சொன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மாராதா காராபா ஷியாதலேரிஷ் Prakili rudandelish kanando lobros serish El prakas selerish. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Ma santo regalish kanariadash. Whatever the enemy has stolen, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போனானோ இன்னைக்கு சொல்லுங்க. Rahadene shekelish. Rida libra hando rosh kanan de libra hast. Merudosh yang de libra hazosh. Elere kela vandosh krahazi. Riadelesh kana rabasi. Aruhan marush rahadia. Rabasyanda lebradosh. Thank you, Lord. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசியிருப்பதற்காய் நன்றி. Thank you for this word, Lord. இந்த வார்த்தையை கொடுத்ததற்காய் நன்றி. நீர் மனிதனை நினைப்பதற்கும் மனிதனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். Thank you, Father. Thank you, Abba Father. Thank you, Lord Jesus. Thank you. எங்க ஆசீர்வாதம் சத்துரு திருடிட்டு போனது உண்மை, ஆனாலும் நீ எல்லாவற்றையும் மீட்டு இரட்டிப்பாய் எங்களுக்கு கொடுக்க போவதற்காய் நன்றி. We are going to enjoy the blessings soon. இழந்து போன ஆசீர்வாதத்தை எல்லாம் நீர் திரும்பவும் கொடுக்க போவதற்காக நன்றி. ஆதாம் இழந்து போன அதிகாரத்தை நீர் சிலுவையிலே மீட்டு கொடுத்தீர். ஆதாம் இழந்து போன சந்தோஷத்தை சிலுவையிலே எங்களுக்கு மீட்டு கொடுத்தீர். We were once sons of Adam and Eve, but now we are not a fallen generation, but we are sons and daughters of the most holy God. Rege liru dana masi kara manhotele prahade el brakela shianda reke dia. காமெண்ட்ல ஆண்டவரே என்னோடு கர்த்தர் பேசார் என்று தெரியப்படுத்தின ஒவ்வொரு ஜனத்திற்காம் சமூகத்தில் வருகிறேன். Thank you, Father. You are great. Your mercy endureth forever. நீர் நல்லவர். உம்முடைய கிருபை தலைமுறை 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 தோறும் உள்ளதே. மேரு ஷேலே மாரா தானா மா ஷேகே தியாராஷ். உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனை பலன் வரும். உன் இறைச்சிக்கு பதிலாக உன் பாகத்தில் சந்தோஷப்படுவாய். நீ உன் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுவாய். நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். நீ துன்பப்பட்ட நாட்களுக்கு பதிலாக கர்த்தர் இரட்டிப்பான நன்மை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். Can we surrender our life 100% to the most holy God? 99% இல்ல, 100%. That 1% which you are not able to surrender is stealing your blessings. Don't you know that? அது ஒரே ஒரு சதவீதம் கர்த்தருக்கு நீங்க கொடுக்காத அந்த ஒரு பகுதி மாத்திரம் உங்களுடைய முழு ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறதே. மா ரேபே ஷியாந்த லேப்ரஹாதோஷ் ரெஹெது கலாபாஷி கேலியாராஷ் ரெஹெது லஹந்த ரெபேஷோரோரோ Pranda lifrahaseke el marusede lehandarashe Rabba shiagda dia. அப்படியே வாயிலை திறந்து ஜெபிக்கலாம்.
Can we pray? Can we pray for a minute? ஆண்டவரே, என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும். Lord, change me. Lord, change me. I want to surrender 110%. I want to surrender everything. All the secret sins, எல்லா ரகசிய பாவம், கர்த்தரை விட்டு விலகிறதான காரியங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ எனக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். கோபம், வைராக்கியம், பொறாமைகள், வெறிகள், whatever I have in me, Lord, I surrender it on the cross. சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். If you want to be delivered, if you want to have a peaceful life, if you really want a happy life, be the sons and daughters of the Lord. Don't tell I'm a son of the Lord, I'm a son, daughter of God, without following His commandments. அவருடைய கட்டளையின்படி நீங்க வாழாமல் நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லாதீங்க. We are not children of the Lord, but of the enemy. ஆண்டவரே, இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. We are praying daily, but still we have something we have in us which belongs to the enemy. சத்துருவுக்கு சொந்தமான ஏதோ சில காரியங்களுக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே, அதை நாங்கள் வேரோடு பிடிந்து எறிங்கி போடுகிறேன். I cast it out. I uproot it in the name of Jesus. I uproot and I cast it off in the name of Jesus Christ. I belong to the Lord. My body is a living temple of the Holy God. நான் என்னுடைய வாழ்க்கையையும் என் இருதயத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் சரீரம் கர்த்தருக்குரியது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. எனக்குள்ளே இருக்கிற பாவத்தின் வேர்களையும், சாபத்தின் வேர்களையும், அக்கிரமத்தின் வேர்களையும், என்னென்ன காரியங்கள் எனக்குள்ள ஆழமாக இருக்கிறதோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அதிலே நான் வெற்றி எடுக்கிறேன். அதை நான் பிடுங்கி எறிந்து போடுகிறேன். நான் தேவனுடைய பிள்ளை, அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளை. இனி நான் அடிமை கிடையாது, இனி நான் வேலைக்காரன் கிடையாது. நீ சொல்லுகிற பாவத்தை எல்லாம் செய்து கொண்டிருப்பதற்கு நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. I am a free person. I am a son and daughter of the Lord. சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அறிக்கை பண்ணுங்க. Confess it. Confess it. நான் அறிக்கை பண்ணுங்க. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். உங்களுடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு இருதயத்திலும் நீ பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பரமண்டலத்திற்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர்